குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனதருமை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்பக்குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார்கடல்லே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்களை எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டுவார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்களாம். இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. கும்பராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கம், மாசி மாத வாழ்த்துக்களும். கும்பராசினாலே பார்த்தீங்கன்னா பல பேர் பல இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில். படாத கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு உடல் உபாதைகள்லாம் இருந்திருக்கும், பண கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் பீப்புளுக்கு இது இருந்திருக்கு கும்பராசியில். சரிங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதமாவது வெளிச்சம் வருமா இல்லை இருட்டிலே இருப்போமா அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் தேடி வரும். சரிங்களா, எல்லா விஷயம் என்னது, பாசிட்டிவும் தேடி வரும், நெகட்டிவும் தேடி வரும் கும்பராசிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு சில உடல் உபாதைகள் ஆல்ரெடி இருக்கும், அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் விளங்க பொழுது மருத்துவ உதவியுடன் சில பேர் கும்பராசி அன்பர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், சரிங்களா, குறிப்பாக வாய், பல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கோம். அவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் மாசி மாதம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதுக்கான ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் உங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வைக்க போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க, உங்களோட வருமானம் எப்படி இருக்க போகுது, உங்கள் குடும்பம் எப்படி அமைய போகுது. வருமானத்தில் கொஞ்சம் மிதமான நிலை ஏற்படும். வருமானம் நீங்கள் பார்த்த அளவுக்கு டாப்பில் ராக்கெட் மாதிரி போகாது, அட்லீஸ்ட் ஃப்ளைட் மாதிரி போகும்.
சரிங்களா, கண்ணுக்கு தெரியும் இந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கான ஒரு வருமானம், குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் நல்ல முறையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய கற்பனை கோட்டையில் இருக்கக்கூடாது, ரியாலிட்டிக்கு வந்துடணும். இதுதான் இருக்குது, இப்படி தான் பண்ண போகிறோம், அப்படி தான் இருக்கணும், இதை பண்ணிவிடுவேன், 5வது மாடி கட்டிடுவேன், 10வது மாடி கட்டிடுவேன்னு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடணும், அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரணும், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. எடுத்ததும் 5ஆம் மாடி நிற்க வச்சிருவான்னு சொன்னீங்கன்னா நிற்க வைக்க முடியாது. அதனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். கற்பனைகள் ஓடும், அதாவது அள்ளி தெளிப்பீங்க. யார் என்ன கேட்டாலும் ஐடியா, எல்லாத்துக்குமே ஐடியா கொடுத்துருவீங்க. இது இப்படி செஞ்சிரு, அப்படி வந்துடும், அப்படி செஞ்சு அப்படி. ப்ராக்டிக்கலாக போகும்போது அவன் திட்டுவான், இவர் சொன்னார் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அதனால் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். கும்பராசினர் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். வார்த்தையில் கவனம் வேணும். கண்டிப்பாக நீச வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பை கொடுக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை உங்களுக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேடை பேச்சுகள் பேசக்கூடிய கும்பராசி அன்பர்கள் பார்த்து பக்குவமாக பேசிக்கோங்க. யாருக்கும் வார்த்தைகளை அள்ளி தெளிக்க வேண்டாம், வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம், கையெழுத்திட்டு ஜாமீன் எதுவும் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் திரும்பி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அதனால் கும்பராசி அன்பர்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களோட வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு சார்ந்த விஷயத்தில் சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படும். வீட்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு இருக்கும். ஆல்ரெடி பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்கலைன்னா இப்போ ஒரு வீட்டில் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கும்பராசியினர் சாலையில் போகும்போது பார்த்து போங்க, சரிங்களா. ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க. வாகன விபத்துகள், சிறு சிறிய விபத்துகள் ஏற்படுதுன்னா வாய்ப்புகள் அதிகம். அதனால் வாகனத்தை பார்த்து ஓட்டுறது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம். இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடைபெறும். குழந்தைகள் விருதுகள் பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கண்டு நீங்கள் மகிழ போகிறீங்க. குழந்தைகள் ஒரு நல்ல நிலையில் இருக்க போகிறாங்க. அந்த விஷயத்தை பார்க்க போகிறீங்க. குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் நல்ல முறையில் அமையும் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருமண உறவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கும்பராசி அன்பர்கள், திருமணத்துக்கான விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்குமானால் இதற்கே வரன்களை நிறைய அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கான வரன்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எல்லா இடத்துலேருந்து வரன் வரப்போகுது. உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் தங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு திருமண வாழ்க்கையில் இணையப் போகிறீர்கள். எதிர்பார்ப்பில் அறவே குறைச்சிருங்க. மேரேஜ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சிலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, சரிங்களா. இந்த காலகட்டம் அத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால யாரும் இந்த 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயங்களே வேண்டாம், ஃபுல்லாகவே தவிர்த்துருங்க. மேரேஜ் பேசுனீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிருங்க. பல பேருக்கு கும்பராசி என்பவர்கள் பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா. நீங்கள் விரும்பிய கணவனையும் மனைவியை அடைய போகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் மாசி மாதம் உங்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தந்தையின் மூலமாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா சுயத்தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், சுயத்தொழில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுனா இப்போவே, அதாவது இந்த தை மாதம் முடிஞ்சு மாசியில் மாசியில் 15 வரைக்கும், மாசி 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். அதற்கு மேல் சொந்த தொழிலுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டாம். கும்பராசினருக்கு விரயமே ஏற்படும். அதனால் கும்பராசி அன்பர்கள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபாரின் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், சரிங்களா. அதர் கண்ட்ரீஸ் இல்லை அதர் ஸ்டேட் போய் ஒர்க் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது போல் விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயம் சார்ந்த விஷயம், ஏன்னா யார் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு உங்களை சுயஜாதகத்தை தான் பார்க்கணும். நீங்கள் எந்த விதமான தொழில்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த மாசி மாதம் இரட்டிப்பான பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லலாம். 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 2ஆம் திருமணத்துக்கான வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்துக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும் அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிடலாம். மேலும் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாங்கணும், ப்ளஸ் கும்பாபிஷேகம் கோவில் சார்ந்த விஷயங்களில் கலந்துக்கிறதுக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதுவரை காத்து கொண்டிருந்த புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப்படுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா புதிய கிறிஸ்தவ அன்பர்கள் உங்களுக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு காலகட்டம். கிறிஸ்தவ அன்பர்கள் முக்கியமாக சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சில மாற்று மதத்தினரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. மாற்று மதத்தினரான வாய்ப்புகள் உண்டு. அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நடத்துகிறீங்களோ
அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் பெருகும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய, சரிங்களா, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் தேங்காய் 3 தேங்காய் கம்பல்சரியாக ஞாயிற்றுக்கிழமையில் 3 தேங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே, அதாவது 3 தேங்காய் வாங்கி விநாயகருக்குள்ளே வச்சுட்டு வந்துடுங்க. அதுவே மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த கும்பராசினருக்கு மாசி மாதம் சக்ஸஸை கொடுப்பதற்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.